வாழ்க வளமுடன். இந்த ஆடி அமாவாசை பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான பதிவு ஒன்று போடுறேன். நாளைக்கு ஆடி அமாவாசை. ஒரு வருஷத்தில் 4 அமாவாசை மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஒன்று தை அமாவாசை, ஆடி அமாவாசை, அடுத்தது மகாலயபட்சம் என்று சொல்லப்படுகிற அமாவாசை. இது புரட்டாசி மாதத்தில் வரும். அதற்கு பிறகு நம்மளோட முன்னோர்கள் என்று இறந்தார்களோ அன்று நாம் கொண்டாடப்படுகிற அந்த திதியோட அமாவாசை. இது நாளுன்னா ஒரு வருஷத்தில் மிக மிக முக்கியமான அமாவாசை. இல்லாதவர்கள் இருக்கிறவர்கள் யாரும் ஆனாலும் சரி, இந்த 4 அமாவாசையிலையும் நீங்கள் எள்ளும் தண்ணியும் எரிச்சிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க மிக மிக சௌக்கியமாக நிம்மதியாக வாழ்வார்கள். உங்களுடைய சந்ததியினர் அனைவரும் தலை தோங்குவதற்கு இந்த 4 அமாவாசைகளிலும் நீங்கள் எள்ளும் தண்ணீர் இறைக்க வேண்டும் அப்படின்னு ஆன்மீகத்தில் சொல்லப்படுகிறது. நாளைக்கு ஆடி அமாவாசையின் போது காலையில் ஹஸ்பண்ட் விரதம் இருக்கட்டும், காலையில் சாப்பிடாம மத்தியானம் சாப்பிடட்டும். ஒய்ஃப் காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு சமைச்சு அமாவாசைக்கு வேண்டிய படையலெல்லாம் போடலாம். காக்கா கண்டிப்பாக சாப்பிடும். காக்கா தான் நம்மளோட முன்னோர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லோரும் ஒரு வடை பாயசம் போட்டு நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கூட ஒன்றும் கிடையாது, ஒரு பருப்பு சாதமும் வச்சு கூட நீங்கள் காக்காய்க்கு படைச்சிங்கன்னா போதும். அதே போல் நீங்கள் தானம் செய்யலாம். எந்த வகை அரிசி, பருப்பு, அதுபோல் உடைகள் அந்த மாதிரி தானம் செய்யலாம். பசு தானம் செஞ்சால் மிக மிக நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் ஒன்றும் கிடையாது, ஒரு 3 பேர் 4 பேருக்கு சாப்பாடு போடுங்க, அது கூட புண்ணியம்தான். அப்படி உங்களுக்கு செய்ய முடியாட்டி கூட நான் ஒரு யோசனை சொல்கிறேன் கேளுங்க. ஆன்மீகத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வில்வ மரத்துக்கு போய் தண்ணி ஊற்றி விளக்கேற்றி நீங்கள் வழிபட்டாலே தெய்வங்களும் உங்கள் முன்னோர்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம். நாளைக்கு ஆடி அமாவாசை போது முன்னோர்கள் வானத்திலிருந்து இறங்கி நம் வீட்டிற்கு வருவார்கள். அதனால் நம்ம வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது. கோலத்தை பார்த்து அவங்க பயந்துருவாங்களாம். கோலம் போடக்கூடாது. அவங்க உள்ளே நம்மளை வாழ்த்திட்டு போவாங்க. அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவு ஒரு படையல் போட்டு விரதம் இருந்து அவர்களை நாம் வழிபட வேண்டும். இந்த எள்ளும் தண்ணீரை இறைக்கிறதுன்னு ஏன் சொல்கிறாங்க தெரியுமா? எள்ளும் தண்ணீரை இறைச்சா அவங்க வான் உலகத்தில் அவங்களுக்கு தண்ணீர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. நம்ம இறைக்கிற இந்த எள்ளும் தண்ணீரும் அவங்க தாகத்தை தீர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம அமாவாசைக்கு எள்ளும் தண்ணீர் இறைக்கிறோம். இதை நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கிடணும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு இந்த எள்ளும் தண்ணீரை இறைச்சி அமாவாசைக்கு விரதம் இருந்து செய்கிறத கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுங்கள். இப்போது இந்த 4 அமாவாசை சொன்னேன் இல்லையா, ஒரு சின்ன தெளிவான விளக்கம் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 3 அமாவாசையின் போது, அதாவது ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலயபட்சம், இந்த 3 அமாவாசையின் போது நாம் எள்ளும் தண்ணீர் இறைக்கிறோம் இல்லையா, அதற்கு பேர் தான் தர்ப்பணம். நம்மளோட முன்னோர்கள் இறந்த அன்று ஒரு திதி வருகிறது இல்லையா, அன்றைக்கு நாம் எள்ளும் தண்ணீரும் இறைக்கிறோம் இல்லையா, அதற்கு பேர் தான் சிரார்த்தம். அதனால் நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக செய்யுங்க. நதியோரத்தில் இருக்கிறவங்க நதி கிட்டக்க போய் செய்யலாம், கடலோரத்தில் இருக்கிறவங்க கடல் கிட்டக்க போய் செய்யலாம். அப்படி செய்ய முடியாதவங்க வீட்டில் ஐயரை கூப்பிட்டு செய்யலாம். ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் எள்ளும் தண்ணீர் இறங்க. அதேமாரி நம்ம எள்ளும் தண்ணீர் இறைக்கும்போது கையை இப்படி வச்சுட்டு இந்த பகுதி கூட இறைக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. அதே போல் மகாபாரதத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கு. ஒரு இடத்துல நாம் எள்ளும் தண்ணீரை இறைச்சி இந்த மாதிரி நம்ம சிரார்த்தம் இதெல்லாம் பண்ணினோம்னா நம்மளுடைய குடும்ப வாரிசுகள் மிக சௌக்கியமாக இருப்பார்கள். நமக்கு ஆயுள் கூடும், பணம் நிறைய வரும். அதுபோல் நம்மளுடைய எதிரிகள் எல்லோரும் துளைந்து போவார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் இந்த நல்ல நாளில் நீங்கள் தர்ப்பணம் பண்ணி முன்னோர்கள் ஆசையை பெற வேண்டும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.